ஸோ உப்புக்கு எந்த ஒரு வேல்யூ இருக்கோ அதோட 10 மடங்கு படிகாரத்துக்கு உண்டு. ஸோ அப்போ பாருங்கள், தூங்குறதுக்கும் அழகாக பயன்படுது. வீட்டு வாசலில் கட்டி வச்சுருந்தோம்னாக்கா வீடு கிருமியே இருக்காது. ஸோ கொரோனா காலங்கள் எல்லாம் நிறைய ரிசர்ச் சொல்லுது, எந்த வீட்டில் படிகாரம் அதிகமாக தொங்க விட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. அதேமாதிரி செல்ஃபோனில் வரக்கூடிய நெகட்டிவிட்டி ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுது படிகாரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வருது பார்த்தீங்களா வேவ். இன்றைக்கி வந்து ஒய்ஃபை வந்து எத்தனை பேர் வீட்டில் இல்லாத வீடு இது, எல்லார் வீட்லையும் இருக்குது. அப்புறம் ஒரு டவர், செல்ஃபோன் டவர் இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவர். இது வந்து கன்ஃபார்ம் எந்த இத்தனையா ஏரியாக்குள்ளே போனீங்கனாலே 4-5 டவர் வந்துடுது. தவிர்க்க முடியுமா? எந்த வீட்டுக்கு மாற்றி போனாலும் அந்த இடத்துல டவர் இருக்கும். அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா படிகாரங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோட வேவை வந்து தடுத்து நம்ம டோபோமின் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னு ஏன் இதை வந்துச்சுனாக்கா அதோட வேவ். இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டில் 5 செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி நெட்ஒர்க்ஸ். அப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு டவர் இருக்கிற மாதிரி தான். நம்ம எப்படி தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா டவரையும் தூக்கிக்கிட்டே போகிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ படிகாரக்கள் செல்ஃப்லேயோ இல்லைனா நம்ம வந்து தலைவாணி கடையில் வச்சு சூப்பராக இருக்கும். இதை இன்டேக்காக எடுக்க முறையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை மருத்துவமாக இப்போ கொண்டு போகிறோம் இல்லையா? இப்போ நான் வந்து வீட்டில் வச்சிருந்தா அது ரா ஸ்டோனாக வச்சிருந்தா என்ன மாதிரி வரும், அதேமாதிரி நம்ம மருத்துவமாக பார்த்தீங்கன்னா படிகார பஷ்பம். இதை வந்து நம்ம செய்கிறது நம்மளே செய்ய வேண்டாம். நம்ம இன்காப்ஸில் போய் கேட்டாலே வந்து பஷ்பமாக கிடைக்குது. படிகாரத்தால் செய்யப்பட்ட பஷ்பம். இது தீர்க்காத நோயே கிடையாது.